இப்ப வந்து தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, உடனே என்ன வருது? செத்தே போவோம் நாங்க இங்க. மோசே அங்கேயே நாங்க இருந்திருப்போம்ல, ஏங்களை கொண்டு வந்தேன். படம் மாத்தி போச்சு. என்னன்னா இவங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி படம். கொஞ்சம் காசு இருந்தோன்னு சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் அப்படின்றது. கொஞ்சம் காசு கம்மியான போச்சு, ஆண்டவரே வாழ்க்கை உருப்படவே மாட்டேங்குது ஆண்டவரே. என்னன்னா படம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது, வேதத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் படம். உங்க படத்தை வாழ்க்கையில வச்சு படத்தை வைக்காதீங்க, வார்த்தையில இருந்து படத்தை வைங்க. வார்த்தை என்ன சொல்லுது? நான் ஆசீர்வாதமா இருப்பேன். குறைவு ஆகக்கூடாதுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன், குறைவு வரும்னு சொல்லலை, நான் குறைவு வந்துடும் அப்படி நான் சொல்லலை. இப்ப இல்லை, அதனால அதை மாத்துறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றேன்? இந்த வேதத்துக்கு போய் நான் நல்லா இருப்பேன், என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறோம், குறைவு இருக்காதுன்ற படம் தான் எப்பயுமே இருக்கணும். பிரச்சனை வரும்போது அதற்கு ஏற்ற படத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? மாற்றி விடக்கூடாது. அப்போ என் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி என் படத்தை மாத்தினா அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு தான் என் படத்துக்கு ஏற்றவாறு தான் என் வாழ்க்கை இருக்கும். ஒரு பிரச்சனையை பார்க்குறேன், அது மாதிரி படத்தை என் மனசுல வைக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையில வரும், அதுதான் என் வாழ்க்கையாக மாறிவிடும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது, என் மனசும் புதுசாகல, எதுவுமே நடக்கல. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? தேவனுடைய வார்த்தைக்கு சென்று தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக என் மனசுல படத்தை வைக்கிறேன், அது என் வாழ்க்கையில அப்படி ஆகுது. திருப்பம் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2. எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனா இருக்கும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்துல தான் இருக்கும், ஆனா மாம்சத்தின்படி போர் செய்யறது கிடையாது. இதெல்லாம் அறிஞ்சுக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்த உடனே டபக்குன்னு மாம்சத்துல ஏதாவது செஞ்சுட்டு இருக்க கூடாது. அவன் என்ன பேசிட்டா என்ன, நானும் பேசுறேன் பார், அது கிடையாது. பேசாதீங்க அப்படிலாம். இதெல்லாம் மாத்திக்கணும், இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் மனசு புதுசாகணும். அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், நானும் இப்படி சொல்லுவேன் இல்ல. அவன் என்ன குறித்து அப்படி யோசிக்கிறான், அவன் இப்படி என்ன ஊரெல்லாம் பேசிட்டு, நானும் அவனை பாரு எப்படி சொல்றேன் பாரு இல்ல. அப்படி கிடையவே கிடையாது. எப்படி மாம்சத்துல தான் நான் இருக்கேன், ஆனா மாம்சத்தின்படி நான் போர் செய்கிறது இல்லை. என் மனதில் இருக்கிற படத்தின்படி நான் போர் செய்கிறேன். என் மனத்துல என்ன படம் இருக்குது? வார்த்தை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வச்சு நான் அவனை போர் செய்வேன். அவன் என்ன சபிச்சுட்டு போலாம், நான் உருப்பிட மாட்டேன்னு அவன் சொல்லலாம், எனக்கு விரோதமா அவன் செய்யலாம், ஏவி விடலாம், என்ன வேணா பண்ணட்டும், மற்றவங்க கிட்ட போய் சொல்லி எனக்கு விரோதமா என்ன வேணா செய்யட்டும், நான் திரும்ப அதற்கு ஏற்றதாக செய்ய மாட்டேன். எதுக்கு மேல போயிடுவேன்? தேவனுடைய வார்த்தைக்கு போயிடுவேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை. இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேர், எத்தனை பக்கம் எவ்வளவு 1000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, வாது என் கூடாரத்தை அணுகாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒருவனும் கிடையாது. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள அப்பா. அப்பா என் பட்சத்தில் இருக்கிறார், அவருடைய பிள்ளை, எனக்கு எந்த தீங்கும் வராது, அணுகாது. ஏன் வராது அணுகாதுன்னா தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். இவ்வளவு அற்புதமான ஸ்லாக்கியங்கள் என்ன பண்றது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வைத்து தான் நான் என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பயப்படுறேங்க, நான் மாமிசத்துல எதையாவது செஞ்சிருவேணும்.
சிலருக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியுது இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படி கோவப்பட்டு பேசக்கூடாது, இப்படி நம்ம அவசரப்பட்டு சில அடிப்புலாம் போயிடுவாங்க, அடிக்கலாம் போயிடுவாங்க. வேதத்தெல்லாம் வாசிப்பாங்க, நான் அடிக்கலாம் போயிடுவான். அவன் ஏதோ பண்றான், நம்ம அடிச்சு சிலர் கோவத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு ஏதாவது பண்றது மாமிசத்துல. ஆனா அதுக்கப்புறம் தெரியும் அவங்களுக்கு அது தப்புன்னு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, என் சரீரம் அப்படியே போயிருதுங்க அப்படின்னு. என்ன அவங்களுக்கு தெரியலன்னா, உங்களுடைய சரீரம் உங்களுடைய எஜமான் அல்ல, உங்களுடைய ஆவிதான் எஜமான். உங்க சரீரம் ஒரு அடிமை. நீங்க அதை எப்படி வேணா வணைஞ்சுக்கலாம். சாப்பிடுறது உட்காடுறீங்க, மனசு சொல்லுது, மனசு சொல்லுது அங்க சிக்கன் 65 இருக்குது, அத போய் எடுத்து சாப்பிடு, செம டேஸ்டா இருக்கும். ஏன் எப்படி தெரியுது? அது சொல்லுது நம்ம போன வாரம் சாப்பிட்டோமே நல்லா இருந்துச்சு, இப்ப பாடா நல்ல ஸ்மெல் வருது, மூக்கு நல்ல ஸ்மெல் வருது. எல்லாம் மனசுக்கு தான் போகுது, உன் மனசு தான் ஆளுக செய்யுது. கையா போய் எடுத்து சாப்பிடுது இல்ல இல்ல, கையை எடுக்க சொல்லி மனசு சொல்லுதுங்க. கைய போய் எடுக்க சொல்லுது. சிக்கன் 65 எடு, நல்ல பீஸா பார்த்து எடு, எலும்பு துண்டெல்லாம் எடுக்க, நல்ல பீஸ், நல்ல பீஸா எடுத்து உன் தட்டுல வை, வச்சத பிச்சு சாப்பிடு, சாமா டேஸ்டா இருக்கு. விடாத இன்னொரு பீஸ் எடு. இதெல்லாம் யாரு சொல்றா? உங்க கை சொல்லுதா? உங்க வாய் சொல்லுதா? இல்லைங்க, மனசு சொல்லுது, மனசு ஆளுக செய்யுது. சிலர் ரொம்ப குண்டா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல அப்படியே உடம்பு 20 கிலோ குறைச்சிட்டேன்னுவாங்க. எப்படி குறைஞ்சி? இவ்வளவு நாள் ஊருன்னா போவாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பானிபூரி, அந்த பக்கம் பேல்பூரி, அந்த பக்கம் சமோசா, அங்க சிக்கன் வறுவல், அங்க மட்டன் வறுவல், அங்க பரோட்டா, இட்லி, தோசை, போற வழி எல்லாம் அப்படியே சாப்பிட்டே போறது. அது எல்லாம் இப்படியே போயிருச்சு, நல்ல பெருசாயிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க? போகக்கூடாது, தீர்மானம் பண்ணிட்டாங்க, போகக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது, அதான் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன், ஒர்க் அவுட் பண்றேன், எடை குறைக்கிறேன். தீர்மானம் அது எங்க வந்துச்சு? கையில வந்துச்சா? இல்லங்க, மனசுல எடுத்த தீர்மானம் அது. அப்போ என்னன்னா, இந்த சரீரத்தை ஆளுக சேர்ந்து மனசு, இந்த மனசு ஆளுக சேர்ந்து ஆவி, ஆவிதான் நீங்க, ஆவிதான் எஜமான். இந்த ஆத்மா மனது இருக்குல்ல, அது ஒரு வேலைக்காரன். இந்த சரீரம் ஒரு சாதாரண ஒரு அடிமை. எதை வேணுமானோ உங்க சரீரம் செய்ய முடியாது. நீங்கள் எதை செய்ய சொல்கிறீர்களோ, எதற்கு உங்கள் மனம் கட்டளையிடுகிறதோ அதை தான் செய்யும். மனசு எதை கட்டளையிடும்? மனசு தேவனுடைய வார்த்தையில இருக்கிறத கட்டளையிடணும். ஆனா மனசு நிறைய நேரத்துல என்ன பண்ணிருக்கு தெரியுமா? இந்த அடிமை இருக்குது, அடிமை சொல்றதை கேக்குது. அடிமை என்ன சொல்றான்? போய் அடிச்சிரு, மூஞ்சிலே மூக்கு குத்திரு, பட்டச்சு ரத்தம் வரணும். அவன் என்ன சொல்றான்? வாயை வச்சுட்டு சும்மா நீ அடிக்கிற அடியில வாய் கிழிஞ்சிடணும் சொல்லுது, மனசு சொல்லுது. அவன் வாயவே தரக்கூடாது, பல்லெல்லாம் உடைச்சிரு அப்படின்னு. கை என்ன பண்ணுது? அப்படியே போய் குத்துது. ஏன்? வேலைக்காரன் தப்பா சொல்லிட்டான். ஆனா எனக்கு அது வேலைக்காரன்னு தெரியல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் தான் எஜமான்னு. இல்லைங்க, அவன் எஜமான் இல்ல, அவன் வேலைக்காரன். மனது ஒரு வேலைக்காரன், இவன் அடிமை. அடிமை எதுவும் செய்யக்கூடாது. அடிமைய இன்னைக்கும் அடிமைகள்லாம் இருக்காங்க, வாங்கக்கூடாது. இந்திய அரசாங்கத்தின்படி இது குற்றம், உலகத்திலே வாங்கக்கூடாது. எந்த அரசாங்கமும் ஒத்துக்கிறது கிடையாது அடிமையெல்லாம். ஒரு மனுஷனை போய் வித்துருவாங்க. நிறைய நடக்குது, இந்த கிராமத்துல எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க விலைக்கு. வாங்கிட்டு கூலி வச்சுட்டு நிறைய பேரை பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த செங்கல் இருக்கிறதுக்கு அது இருக்குன்னு கிராமத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்துடுறது. பிடிச்சிட்டு ரூம்ல அடைச்சு வச்சிடுறது, கஞ்சி ஊத்துறது, அதுக்கப்புறம் இப்படி வேலையை வாங்குறது, அவ்வளவுதான். வெளியே விடுறது கிடையாது. அதெல்லாம் குற்றம், அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் செய்ய முடியாது. அந்த எஜமான அவனை சாகடிச்சாலும் யாரும் கேட்க முடியாது, ஏன்னா அவன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். நாயை விட கேவலமா நடத்துவாங்க இந்த அடிமை. நான் சொல்றேன், இந்த அடிமை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல இந்த சரீரம் ஒரு அடிமை, எஜமான் அல்ல. நீங்க எதனாலும் போய் செஞ்சிடணும்னு நினைக்காதீங்க. இது எது வேணா போய் செஞ்சிருங்க, நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதானே சொல்றேன். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கொண்டு என் மனசை புதுசாக்கணும். மனசு இப்ப தப்பா சொல்லுது, மூஞ்சிலே குத்து, பல்ல ஓட அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. அவன் ஏதாவது பேசினா மூஞ்சிலே வை, அப்புறம் அவன் வாயை திறக்க மாட்டான்னு தள்ளி கொடுத்துட்டாங்க.
சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் ஒரு வார்த்தை கேட்டா நீ 10 வார்த்தை கேளு, அப்பதான் அவன் வாய் அடங்கும். ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. என் ஆவி சொல்றதா என் மனசு கேட்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாங்கள் மாமிசத்தில் இருந்தாலும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. எப்படி அப்படி போராடுறது? எப்படி அவங்களை சரியாக்குறது? மூஞ்சில அடிச்சாதான் சரியாக மாட்டான். வேணாம், அவன் பல்லு வளர்ந்துடும், பல்லு வந்து திருப்பி பேசுவான். ஆனா எப்படி சரியாக்கலாம் தெரியுமா? இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையை அவன் மேல பேசலாம். நீ நல்லா இருப்ப, நீ சரியாயிருவ சொல்லி பாருங்க, அவன் சரியாயிருவான். ஏன் சரியாவான்? அது எப்படிங்க சரியாவான்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க எப்படி சரியாச்சுன்னு. இந்த பூமி காலியா இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே சரியில்லை இந்த பூமியில. கடவுள் பார்த்தாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒழுங்கினமா இருந்துச்சு, எதுவுமே உருப்படியா இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே உருப்படியா இல்லையா? நான் சொல்ற வார்த்தையை பேசுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த உலகமே காலியா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே செடி கொடிகள், சில இடத்துக்கு போறீங்க, அழகா செடி வளர்ந்துருக்கு, பூத்து இருக்கு, அழகா இந்த ஃபால்ஸ் எல்லாம் வருது. எப்படி வந்தது? காலியா இருந்துச்சு, இருளா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை இந்த பூமியில. ஆனா எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை உண்டாக்கினது. அவர் சொன்னாரு, மிருகங்கள் உண்டாக கடவுது, செடிகள் உண்டாக கடவுது, மலைகள் உண்டாக கடவுது, எல்லாம் சொன்னாரு. அது உண்டாயிருச்சு. காலியா இருந்தது நிரப்பினார். உங்க வீட்டுல காலியா இருக்கா? வீட்டுல பொருள் இல்லையா? பீரோல துணி இல்லையா? பாக்கெட்ல காசு இல்லையா? வீடு இருட்டா இருக்குதா? எதுவுமே சரியில்லையா? நின்னு வார்த்தையை பேசுங்கள். உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, வருவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க, அதை சொல்லணும். ஆவி அதை சொல்லணும், மனசு அதை சொல்ல வைக்கணும். சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும். சரீரம் அந்த இஷ்டத்துக்கு செய்ய விடக்கூடாது. அதை செய்ய முடியாது, அது பழக்க வைக்கப்பட்டுருச்சு இப்போ. ஆனா அதை கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு சென்று அதை என்ன பண்ணலாம்னா கட்டுப்படுத்தலாம்.